ஹாய் கைஸ், நான் ஜெடி. இப்ப இருக்கிற நிறைய பசங்க எல்லாம் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவங்கள நடுத்தெருல விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பையன் அவனுடைய அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவனுடைய அம்மா வேற ஒரு பர்சன் கூட போயிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. பட் அந்த பையன் தான் அப்பாக்கு உடம்பு சரியாகணுன்றதுக்காக அவர் கூடவே இருந்து ஹாஸ்பிட்டல்ல தனியா அவரை பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற? எங்க அப்பாக்கு பிளேட் எடுக்கணும்னு வந்தேன். பிளேட் எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டல்லையா? நீ உங்க அப்பா பாத்துக்கிறியா? அம்மா எங்க? எங்க அம்மா வேற ஒருத்தங்க கூட போயிட்டாங்க. யார் உங்க அப்பா பாத்துக்கிறா? நான். உங்க அப்பா உன்னை பாத்துக்கிறாரா? சாப்பாடு உனக்கு கொடுத்தா ஏன் உங்க அப்பா கேக்குற? எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும். அப்பா தான் உனக்கு பிடிக்குமா? இப்போ உனக்கு சாப்பாடு வேணாமா? நான் எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். அவங்க அப்பாவுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா வீல் சேர்ல போய் தள்ளி போட்டு வருது எல்லாமே என்ன பாத்துக்கிறேன். இந்த பையன் தான் பாத்துக்கிறேன். என்ன வயசுல ஆகுது உனக்கு? 7 வயசு. சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க யாருமே இல்லைங்க. எங்க மாமா இருக்காங்க, அங்க போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மாவை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கள அனாதையா ரோட்ல விட்டுட்டு போற கேவலமான ஜென்மங்க இருக்கிற இதே உலகத்துல தான் அப்பாவை குழந்தை மாதிரி பாத்துக்கிற இந்த பையனை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.